Welcome to Learn and Thought. Dive into education, politics, and technology. Explore cinema and entertainment. Subscribe to stay updated. ஜானிமன், மஞ்சுமல் பாய்ஸ்னு தொடர் வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் சிதம்பரம் மற்றும் ஆவேசம் புகழ் ஜித்து மாதவன் கூட்டணியில் மலையாளத்தில் வெளியாகி இப்போ ZEE5ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கிற படம் தான் பாலன் த பாய். ஒரு தாய் மற்றும் அவளது குழந்தையின் போராட்டத்தை மையமா வச்ச இந்த சைக்கலாஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் சினிமா விமர்சகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் உண்மையிலேயே எப்படி இருக்கு, விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் வாங்க. கதை என்னன்னா, சின்ன பையனான பாலனும் அவனோட அம்மாவும் தொடர்ந்து பல இடங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. போற இடமெல்லாம் தங்களுக்கென்று புதிய பெயர்களை வச்சுக்கிட்டு எந்த நிரந்தர உறவுகளிலும் மாட்டிக்காம தப்பிச்சு வாழறதுதான் இவங்களோட வழக்கம். ஒரு குழந்தையா இருக்கிறப்ப இதோட உண்மையான அர்த்தம் புரியாம வளரும் பாலன் பல வருடங்களுக்கு பிறகு காணாமல் போன தன் அம்மாவை தேட ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் சின்ன வயசுல நம்பின பல உண்மைகள் உடைப்படுது. அவங்களோட கடந்த காலம் என்ன, அம்மா எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க, இதுதான் படத்தின் மீதி கதை. பிரபல விமர்சகர்கள் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இயக்குனர் சிதம்பரம் வழக்கம் போல வழக்கமான கமர்ஷியல் பாதையை தவிர்க்காம ஒரு முற்றிலும் வித்தியாசமான கதைக்களத்தை ரொம்பவே கிரிப்பாக கொண்டு போயிருக்காருன்னு பாராட்டுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, ஃபர்சானா பாலத்திங்களின் நடிப்பு ரொம்பவே மிரட்டலா இருக்கு. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் தன் மகனின் சுய அடையாளத்தை காப்பாற்ற போராடும் ஒரு தாயாக அவர் கொடுத்திருக்கிற நடிப்பு படத்தோட மிகப்பெரிய பலம். அதேபோல சின்ன வயது பாலனா நடிச்ச ஆதிசேஷன் மற்றும் முதிய பாலனா வர்ற முகமது சினான் ஆகியோரின் இயல்பான நடிப்பு நம்மை கதையோடவே பயணிக்க வைக்குது. மேலும் சிறப்பு தோற்றத்தில் வரும் டோவினோ தாமஸின் நடிப்பு படத்துக்கு ஒரு கூடுதல் சுவாரஸ்யத்தை கூட்டுது. தொழில்நுட்ப ரீதியா பேசும்போது சுஷின் ஷாமின் இசையும் பின்னணி ஓசையும் படத்தோட அமைதியான த்ரில்லர் மூட தாங்கி பிடிக்குது. படம் ஆரம்பிக்கும் போது இருக்கிற அந்த பயமும் அமைதியும் நம்ம ஹார்ட் பீட்டை கூட உணர வைக்கும்னு சினிமா விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனாலும் சில குறைகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டாமல் இல்ல. முதல் பாதி அளவுக்கு விறுவிறுப்பாக நகரும் திரைக்கதை இரண்டாம் பாதியில் சில இடங்களில் வேகம் குறைகிறது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அருமையாக இருந்தாலும் உணர்வு பூர்வமான கனெக்ட், எமோஷனல் பில்டப் இன்னும் கொஞ்சம் வலுவாக இருந்திருக்கலாம் என்றும் சில விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மொத்தத்துல வழக்கமான மசாலா த்ரில்லர்களை தாண்டி ஒரு தாயின் கண்ணீர் கலந்த போராட்டத்தையும் நினைவுகளின் சுமையையும் பேசும் பாலன் த பாய் படம் நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு படைப்பு. விமர்சகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த படம் தற்போது ZEE5ல் தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கலனா மறக்காம பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.